மின்னணு இயந்திரத்தில் ஏற்பட்ட கோளாறால் நாமக்கல் சேலம் தொகுதியில் சனிக்கிழமை அன்று லோக்சபா தேர்தலுக்கான மறு ஓட்டுப்பதிவு நடக்கிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த மாதம் 24ஆம் தேதி லோக்சபா தேர்தல் நடந்தது. இதில் சேலம் மற்றும் நாமக்கல் தொகுதியில் இரு ஓட்டுச்சாவடியில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு இயந்திரத்தில் கோளாறு ஏற்பட்டது. இதையடுத்து அங்கு மறு ஓட்டுப்பதிவு நடத்த தேர்தல் ஆணையம் முடிவு செய்தது. வியாழக்கிழமை நடக்க இருந்த மறுதேர்தல் 10ஆம் தேதி சனிக்கிழமை அன்று ஒத்திவைத்தது. காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை ஓட்டுப்பதிவு நடக்க உள்ளதாகவும் அதற்கான ஏற்பாடு தயாராக உள்ளதாகவும் மாவட்ட வருவாய் அலுவலர் செல்வராஜ் கூறினார். ஒரு ஜோனல் டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ரொட்டீனா போடுறது இங்க ரெவன்யூ பீப்புள் மற்றபடி நாங்கள் போடுறோம். நைட்டு எல்லாமே அவங்க தரவா திரும்ப செக்அப் பண்ணிட்டு இருக்கிற எல்லா மெட்டீரியல்ஸையும் இது பண்ணி நாளை காலையில் கரெக்டாக 7 o'clock ஆரம்பிச்சிருவாங்க. 668 பேருக்கு ஓட்டர் ஸ்லிப் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். அவுட் ஆஃப் 746. அரசியல் கட்சிகள் தவறான பணமோ பரிசு பொருளோ இருக்காதுன்னா 32 டீம் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். கண்காணிப்பு பணிகள் மிகவும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. எவ்விதமான முறைகேடுகள் இல்லாதபடி இந்த ரீபோல் இந்த மறு வாக்குப்பதிவை நடத்துவதற்கு மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சித் தலைமையில் சீரும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சேலம் மற்றும் நாமக்கல் லோக்சபா தொகுதிக்குட்பட்ட 213 மற்றும் 37ஆம் எண் ஓட்டுச்சாவடிகளில் மறு ஓட்டுப்பதிவு நடக்கிறது.